எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாயிருப்போம். எபேசியர் 5:10 சொல்றபடி, கர்த்தருக்கு பிரியமானது எது? நான் பேசுகிற வார்த்தை கடவுளுக்கு பிரியமானதா? நான் யோசிக்கிற எண்ணங்கள் கடவுளுக்கு பிரியமானதா? நான் விரும்புகிற காரியங்கள் இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமானதா? நான் செய்கிற செய்கைகள் கடவுளுக்கு பிரியமானதா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானவைகள் நாம் செய்ய பொழுது நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதில் நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க, தீமையானவைகளை விட்டு விலகும்.